ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய்க்கடலை, ஈஸியாக செய்யக்கூடிய நெய்க்கடலை ரெசிபி தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு தான் ரொம்ப முக்கியமாக தேவை. கடலைப்பருப்பை ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இது ரெண்டுமே நம்ம பொரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேலு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு வடித்து வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டு எண்ணெயில் நல்லா நல்லா எண்ணெயில் நம்ம நல்லா பொரித்து எடுக்கணும் கடலைப்பருப்பை. நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, நல்லா கடலைப்பருப்பு ஒரு 2-3 கடலைப்பருப்பு எடுத்து பார்க்குறப்ப நல்லா கிறிஸ்பியாக வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறமேல் இப்போ நல்லா கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேல அதே ஆயிலில் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் நான் எடுத்து வச்ச பூண்டை தொல்லியோடு அப்படியே ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா நசுக்கிக்க போகிறேன். 1-2 நல்லா தட்டிக்குங்க. தட்டிட்டு அதே எண்ணெயில் பொரிச்சுக்குங்க. அதுக்கப்புறமேல் பூண்டை எடுத்ததுக்கப்புறமேல் கருவேப்பிலையும் போட்டு அதே மாதிரி பொரிச்சுக்கலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பில் இந்த கருவேப்பிலை, பூண்டு பொரித்து போட்ட ஃப்ளேவர் வர உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டி உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட நெய் கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா காரம், நல்லா ஸ்பைஸியாக கொடுக்கும். அதனால் வரமிளகாத்தூள் நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேன். இதில் கொட்டி நல்லா கலக்கி விடுறேன். அதுக்கப்புறமேல் கொஞ்சமாக தூளுப்பு நான் நல்லா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க, நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பும் காரம் இது எல்லாமே நல்லா எல்லா கடலைப்பருப்புமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் கடலை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்